இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆசியான் கொள்கையை தொலைநோக்கு பார்வையாக கொள்வீர் அன்பார். 2025 ஆண்டு மலேசியாவின் ஆசியான் தலைமைத்துவ கருப்பொருளான உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை என்ற கொள்கையை இந்த வட்டார கூட்டமைப்பின் தொலைநோக்கு பார்வையாக கொண்டிருக்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த கருப்பொருள் வியூக அணுகுமுறை மற்றும் முக்கியமான கூறுகளை உள்ளடக்கியதாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இது நமது விருப்பங்களை மட்டுமல்ல, நமது கடமைகளையும் விளக்குகிறது. இது ஆசியானின் எதிர்காலம் சமமான நிலையான வளர்ச்சி மற்றும் நீடித்த மீள்தன்மை ஆகிய இரட்டை தூண்களை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது என்றார் அவர். ஆசியான் சமூக தொலைநோக்கு 2045 எனும் இலக்கில் ஆசியானின் மலேசிய தலைமைத்துவத்திற்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து ஆசியான் தலைவர்களுக்கும் பிரதமர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஆசியானின் இயல்பற்ற மீள்தன்மை பாராட்டப்பட வேண்டும் அன்பார். உலகளாவிய வர்த்தக அமைப்பின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் ஆசியானின் இயல்பற்ற மீள்தன்மை பாராட்டப்பட வேண்டும். இவ்வட்டாரத்தில் பல்வேறு முக்கியமான சாதனைகள் கூட்டாக ஒருமித்த கருத்தை எட்டுவதில் கிடைத்த வெற்றிகளின் விளைவாக வெற்றிகரமாக அடையப்பட்டது. வட்டாரத்தில் பல்வேறு முக்கிய சாதனைகள் குறிப்பாக ஒருமித்த கருத்தை அடைவதில் கிடைக்கும் வெற்றியின் விளைவாக அந்த இயல்பற்ற மீள்தன்மையை அடைய முடிந்ததாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனினும் அமெரிக்கா மீதான இருதரப்பு வரி குறித்த முன்முயற்சி அறிவிப்பு உட்பட இந்த சவால்களை சமாளிப்பதில் ஒரு பொதுவான நிலையை உருவாக்க ஆசியான் உறுப்பு நாடுகளிடையே இருக்கும் சகோதரத்துவ உணர்வுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 46வது ஆசியான் கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றும் போது அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். ஆசியான் பன்முகத்தன்மை அமைப்பை பராமரிப்பதோடு ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் ஜிசிசி மற்றும் சீனாவின் புவிசார் பொருளாதார மாதிரியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆசியான் தலைவருமான அன்வார் குறிப்பிட்டார். பொருளாதார அமைச்சராக வேறொருவரை நியமிப்பது குறித்து விவாதிக்கப்படவில்லை. பொருளாதார அமைச்சர் பதவிக்கு வேறொருவரை நியமிப்பது குறித்து அமைச்சரவை எவ்வித விவாதமும் நடத்தப்படவில்லை. அதனை தொடர்பு அமைச்சர் ஸ்ரீ ஃபாமி ஃபாட்சில் நேற்று உறுதிப்படுத்தினர். இல்லை, விவரங்கள் எதுவும் இல்லை, விவாதிக்கப்படவில்லை என்றார் அவர். இதனிடையே பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியதை போல அமைச்சரவை மாற்றம் எதுவும் மேற்கொள்ளப்படாது என்றும் மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான டாக்டர் ஃபாமி தெரிவித்தார். இல்லை, அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்வதற்கு தாம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று பிரதமர் பலமுறை கூறிவிட்டார். அது அவரது நிலைப்பாடு என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் யூ மொபைல் மற்றும் டெலிகாம் மலேசியாவிற்கு இடையிலான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபாமி அவ்வாறு கூறினார். பெமிலா காணாமல் போனது தொடர்பிலான விசாரணையில் முன்னேற்றம் இல்லை. கடந்த ஏப்ரல் 9 காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட டத்தன் ஸ்ரீ பெமிலா லிங்ஹுய் வழக்கு தொடர்பில் அவரின் நெருங்கிய நண்பர் உட்பட இதுவரை 47 பேரின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்துள்ளனர். எனினும் இவ்விசாரணையில் எந்தவொரு முன்னேற்றமும் இதுவரை காணப்படவில்லை என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். அவர்களில் 4 அதாவது அவரின் 3 பிள்ளைகள் மற்றும் நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் இருந்து சிங்கப்பூரில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களிடம் நாட்டில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக டாக்டர் ருஸ்டி கூறினார். நாங்கள் அனைத்து வாக்குமூலங்களையும் பதிவு செய்துவிட்டோம். அதில் ஏதாவது எங்களுக்கு உதவ முடியும் என்று நினைத்தோம். எனினும் இதுவரை எதுவும் இல்லை என்றார் அவர். பெமிலாவின் வங்கி கணக்கிலிருந்து வேறு நபர்களுக்கான எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் இவ்வழக்கில் அரசியல் கூறுகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் விவரித்தார். 16 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள உலோகங்கள் பறிமுதல். அண்மையில் மேற்கு துறைமுகத்தின் தடைக்கற்ற மண்டலத்தில் 16,40,000 ரிங்கிட் மதிப்பிலான 272.6 டன் எடை கொண்ட உலோகங்களை கடத்தும் முயற்சியை ஸ்லாங்கூர் அரச மலேசிய சுங்கத்துறை JKDM முறியடித்தது. தமது தரப்பு மேற்கொண்ட தொடர் சோதனை நடவடிக்கைகளின் மூலம் அப்பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறையின் அமலாக்கத்திற்கான தலைமை இயக்குனர் ரைசாம் சுத்தாப்பா தெரிவித்தார். இந்த உலோகம் அமெரிக்க, ஐரோப்பா மற்றும் ஆசியானின் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகும். இந்நாட்டில் மறுசுழற்சி செயல்முறைகளுக்காக கொண்டு வரப்பட்டதாகவும் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார்.
ரோன் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பு தொடரும். ரோன் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பு தொடரும் என்று 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் செயல்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் 2வது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். உதவித்தொகை விநியோக செயல்முறையை தகுதியுடையவர்களுக்கு துல்லியமாகவும் முழுமையாகவும் விநியோகிப்பதை உறுதி செய்வதில் தற்போது முன்னுரிமை வழங்கப்படுவதாக அவர் எடுத்துரைத்தார். நிதி அமைச்சின் அடிப்படையில் உதவித்தொகையை சீரமைக்கும் பணியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம். ஆனால் தற்போதைக்கு முக்கியமானது என்னவென்றால் உதவித்தொகையை பெறுபவர்களுக்கு எந்த நிலையில் ஆதரவு வழங்கப்படுகிறது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் அவர். ரோன் 95 பெட்ரோலுக்காக உதவித்தொகை இலக்கை செயல்படுத்துவதற்கு மை கார்டை பயன்படுத்துவதற்கான வழிமுறையை அரசாங்கம் இன்னும் பரிசீலித்து வருவதாக ஹம்சா அசிசான் கூறினார். ரெஹ்மா அடிப்படை உதவித்தொகை சாரா திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்த வழிமுறை பயனுள்ளதாக இருக்கும் என நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் ரோன் 95 பெட்ரோலுக்கான உதவித்தொகையை சீரமைக்கும் பணியில் செயல்முறை வலுப்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் அதிகரிப்பு விழிப்புடன் இருக்கும் மலேசிய சுகாதார அமைச்சர். மலேசியாவில் பல இடங்களில் கை, கால், வாய் நோய் மற்றும் கோவிட்-19 அதிகரித்து வருவதை தொடர்ந்து மலேசிய சுகாதார அமைச்சின் விரைவு சிகிச்சை மையம் 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது என்று சுகாதார அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்துள்ளார். கோவிட்-19 இப்போது மற்ற தொற்று நோய்களைப் போலவே பரவலானதாக கருதப்பட்டாலும் அதன் வீரியம் மிக ஆபத்தானவை என்றும் அதற்கான வழிமுறைகளை மிகுந்த கவனத்துடனும் கையாள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் நோய் தடுப்பு திட்டம் முக்கியமானது என்றும் அதை புறக்கணித்தால் சில தொற்று நோய்கள் மீண்டும் தோன்றக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோய் தடுப்பு திட்டத்தில் போலியோ, அம்மை மற்றும் டிப்தீரியா போன்ற நோய்களும் அடங்கும் என்று டாக்டர் சுல்கிஃப்லி பதிவிட்டுள்ளார். ஆசியான் வட்டார ஒருங்கிணைப்பு பயணத்தில் கோலாலம்பூர் பிரகடனம் ஒரு முக்கிய தருணம். அன்வார். ஆசியான் 2045 இணைந்த எதிர்காலம் குறித்த கோலாலம்பூர் பிரகடனத்தில் கையெழுத்திடப்பட்டது அவ்வட்டாரத்தின் ஒருங்கிணைப்பு பயணத்தில் ஒரு முக்கிய தருணமாகும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று வர்ணித்துள்ளார். ஆசியானின் எதிர்காலம் உள்ளடக்கிய நிலைத்தன்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வட்டார ஒருங்கிணைப்பு உண்மையிலேயே மக்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் எடுத்துரைத்தார். இடைவெளியை குறைப்பது, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நமது அனைத்து மக்களின் மனித உணர்வு மற்றும் ஆற்றலில் முதலீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். நேற்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற ஆசியான் 2045 இணைந்த எதிர்காலம் குறித்த கோலாலம்பூர் பிரகடனத்தில் கையெழுத்திடும் விழாவிற்கு முன்னர் அதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அன்வார் இவ்வாறு கூறினார். 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது அங்கீகரிக்கப்பட்ட இந்த பிரகடனம் மிகவும் மீள்தன்மை கொண்ட, புதுமையான, துடிப்பான மற்றும் மக்களை மையமாக கொண்ட வட்டார சமூகத்தை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டின் ஒரு மைல்கல்லை குறிக்கிறது. டத்தோடி முருகையா தலையீட்டினால் தெலுக்கிந்தான் நகராண்மை கழகத்துடன் ராமச்சந்திர தேவர் எதிர்நோக்கிய பிரச்சினைக்கு தீர்வு. தெலுக்கிந்தான் நகராண்மை கழகத்திற்கும் மாய்கா கம்புங் தெர்சுசொன் கிளை தலைவர் ராமச்சந்திர தேவர் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினைக்கு மாய்காவின் தேசிய உதவி தலைவர் டத்தோடி முருகையாவின் தலையீட்டினால் சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டது. நகராண்மை கழகத்தின் முன்பகுதி கண்ணாடியை ராமச்சந்திர தேவர் உடைத்ததாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவருக்கு நகராண்மை கழகம் கடையை வாடகைக்கு வழங்க மறுத்தது. இந்த விவகாரம் தனது கவனத்திற்கு வந்ததை தொடர்ந்து தெலுக்கிந்தான் மாவட்ட தலைவர் துவான் ஜைருல் அகமல் காசிம் அவர்களுடன் நேரடியாக பேச்சு நடத்தியதன் பயனாக பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக முன்னாள் துணை அமைச்சருமான டத்தோ முருகையா தெரிவித்தார். ஜைருல் அக்மாலுடன் நடத்திய பேச்சின் போது தாம் உண்மை நிலையை விளக்கி அவரை நம்ப வைத்ததன் மூலம் கடையை மீண்டும் ராமச்சந்திர தேவருக்கு வழங்கும்படி அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதோடு ராமச்சந்திர தேவருக்கு எதிராக நகராண்மை கழகம் செய்திருந்த போலீஸ் புகாரையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஜைருல் அமாலை தாம் கேட்டுக்கொண்டதாகவும் விசாரணை அதிகாரியுடன் பேசி இதனை தீர்த்து கொள்வதற்கும் அவர் முன்வந்ததாக முருகையா தெரிவித்தார்.